இதே போல தான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சென்னையில் இருக்கிற பார்க் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்க் ஸ்டேஷன் ரொம்ப பிரபலமான ஸ்டேஷன் வந்து. ஏன்னா நீங்கள் பார்க் ஸ்டேஷனில் இறங்கினா தான் நீங்கள் வந்து சென்ட்ரலுக்கு போக முடியும். கனெக்டிங் நீங்கள் சென்ட்ரலுக்கு போக முடியும். அப்படி வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஷன். அதுக்கப்புறம் வந்து அது கோட்டை, பிராட்வே, ஹைகோர்ட்டு இதுக்கெல்லாம் போகிறதுக்கான ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து இப்போ பார்க் பிரபலம். அங்கே வந்து சின்ன பொண்ணுன்னு ஒரு நாய் வந்து, அந்த நாயோட வேலை என்னென்னா, இந்த ரயில்வே இந்த ட்ரெயினில் எவெல்லாம் தொங்கிக்கிட்டு போகிறானோ அந்த தொங்கிக்கிட்டு போகிறவனை பூரா விரட்டும் வந்து அவன் இறங்குறானா இறங்கலையே தாரி எச்சரிக்கை குடிக்கும் வந்து. இதை தாண்டி ரயில்வே வந்து கிராஸ் பண்ணி வராங்க பாருங்கள் வந்து, வண்டி தாறுமாறாக வரும் வந்து. நீங்கள் வந்து அதுவும் இங்கே வந்து பெருநகரத்தில் ட்ரெயின் வந்தபடியே இருக்கும் வந்து, அதுலேயும் வந்து கிராஸ் பண்ணுவாங்க வந்து. அது பிடிப்பாங்க, ஃபைன் போடுவாங்க, அப்புறம் தண்டனை கொடுப்பாங்க. அதெல்லாம் தாண்டியும் கூட சில பேர் உள்ளே வரது உண்டு. அவங்கள திரும்ப விரட்ட ஆரம்பிக்கும் வந்து, ட்ராக்கில் இறங்கி போய் விரட்டும் வந்து. அப்படியாப்பட்ட ஒரு நாய் இதை முதல்ல கவனிக்காமல் இருந்திருக்காங்க வந்து. அதன் பிறகு மெல்ல இந்த ரயில்வே போலீஸார் கவனிச்சிருக்காங்க. யாருன்னா அந்த பேருக்கு, அந்த நாய்க்கு வந்து சின்ன பொண்ணுன்னு பேரே வச்சுருக்காங்க. இதில் ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பார்க் ஸ்டேஷனில் இந்த நாய் ஒரு 9:30 மணிக்கு தொடர்ச்சியாக சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. 9:30 10 மணிக்கு மேலே வந்து தொடர்ச்சியாக ஒரு பகுதியில் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது வந்து, குறைச்சிக்கிட்டே இருக்குது. என்னடான்ட்டு வந்து அங்கே இருக்கிற கடைக்காரங்களுக்கு வந்து, அங்கே கடை வச்சுருக்கவங்களுக்கு என்ன இந்த வந்து அந்த பொண்ணு, அந்த நாய் பேர் வந்து சின்ன பொண்ணு, என்ன அது வந்து குலைச்சிக்கிட்டே இருக்குதுன்னு, அது எங்கே வந்து சத்தம் வருதோ அங்கே போய் பார்த்தா ஒரு கழிப்பறை, அங்கே ஒரு ஜன நடமாட்டம் இல்லாத அந்த பகுதி, அங்கே ஒரு குழந்தை வந்து கிடந்திருக்குது. குழந்தை யாரோ விட்டு போயிருக்காங்க. தவறி விட்டு போயிட்டாங்களா, போட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. அதை சுற்றி இந்த நாய் வந்து பாதுகாப்பாக நின்று எச்சரிக்கை எதுவும் கொடுத்துக்கிட்டே இருக்குது வந்து, இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ரயில்வே போலீஸார்கிட்ட சொல்லி அந்த கொண்டு போய் குழந்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒப்படைச்சாக்கு. ரைட்டு. இது என்னென்னா, ஏறக்குறைய அந்த பார்க் ஸ்டேஷனையே வந்து தான் கண்ட்ரோலில் வச்சுருந்த ஒரு நாயின்னு கூட சொல்லலாம். அது பேர் வந்து சின்ன பொண்ணுன்னு அவ்வளோவா வச்சுருந்தாங்க. அது ஃபேமஸாக ஆச்சு. அது வந்து ஊடகங்கள்லாம் கூட அது சம்மந்தமான செய்திகள்லாம் வந்தது. இன்னும் கேட்டால் அதுக்கப்புறம் வந்து அது இங்கேயும் யாராவது ரயில் பயணிங்க போடுற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அங்கே வச்சுக்கிற அந்த ஸ்டால் வச்சுக்கிறவங்களுக்குலாம் வந்து அது ஒரு பெரிய, என்ன சொல்கிறது, நம்ம ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு உறுப்பினர் மாதிரியாக தான் அதை வந்து முடிவு பண்ணி அதுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து, பிஸ்கட் வாங்கி கொடுத்து அங்கேயே தான் படுத்துட்டு இருக்கோம். அப்புறம் ரயில்வே காவலர்கள் வந்து அதுக்கு வந்து பார்த்துக்கிறது, அவங்க பின்னாடியே போகிறது, அவங்க போய் இந்த ட்ராக்கில் இறங்கி போய் செக் பண்ணுவாங்க வந்து, ட்ராக்கில் இதுவும் பின்னாடியே போயிட்டு அவளை பார்க்குறது. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் வந்து.